தமிழரசன் பச்சைமுத்து அவரோட டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல ஹரிஷ் கலன் அப்புறம் அட்டகத்தை தினேஷ் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்க படம் தான் லப்பர் பந்து. இந்த படத்தை பத்தின என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அன்பு அப்புறம் கெத்து அப்படின்னு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க. அன்பு கேரக்டர்ல ஹரிஷ் கல்யாணும், கெத்து கேரக்டர்ல தினேஷும் நடிச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே கிரிக்கெட்னால ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் ஏற்படுது. அந்த கான்ஃபிளிக்ட் இவங்கள மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிச்சது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாரோட கேரக்டர்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே அவங்க கேரக்டர்ஸை பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு கேரக்டர்ஸ்க்குமே சும்மா ஸ்கோப் இல்லாம இல்ல, எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு ஹை மொமெண்ட் இந்த படத்துல இருந்துச்சு. அண்ட் அடுத்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக்கை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஷான் ரோல்டன் அவரோட மியூசிக் நிறைய சீனை பயங்கரமா எலிவேட் பண்ணிச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே தரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல மெயின் கேரக்டர்ஸை தாண்டி எனக்கு இன்னும் ரெண்டு கேரக்டர்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுல பாலா சரவணன் நடிச்ச காத்தாடி அப்படிங்கிற கேரக்டரும் சரி, ஜென்சன் அவர் நடிச்ச இந்த கொலஞ்சிங்கிற கேரக்டரும் சரி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகிற ஒரு கிரிக்கெட் சீன் இருக்கும், அதுல இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கவுண்டர்ஸ் சும்மா பயங்கரமா இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்ச இந்த ரெண்டு ஃபீமேல் லீடுமே அவங்க கேரக்டர்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தோட கதை மூவ் ஆகுறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த படத்துல பண்ணிருப்பாங்க. கேப்டன் அவருக்கு ஒரு பயங்கரமான ட்ரிபியூட் கொடுத்திருப்பாங்க. ஸோ கேப்டன் அவரோட ஒரு சாங் இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாட்டு வர சீன் எல்லாமே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டு உங்க மைண்ட்குள்ள கண்டிப்பா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. இந்த படம் கண்டிப்பா ஓடிடில வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.